கொத்தமல்லி மிளகாய் தூள் அண்ட் வாசத்துக்காக மல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டு ரோட்டு கடை ஸ்டைல நம்ம நூடுல்ஸ் தான் செய்ய போறோம். வாங்க சமைக்கலாம். பொடி பொடியா அறுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சு வடச்சட்டி வச்சு தண்ணி தேவையான அளவுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். சரி வாங்க நூடுல்ஸ் வந்து வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாம். நல்லாவே நூடுல்ஸ் வெந்துருச்சு. இதை நல்லா வடிச்சுட்டு நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து தாளிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம வடிச்சுக்கலாம். நூடுல்ஸை தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து தோசை சட்டி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டாச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்படியே வந்து நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் அப்படியே வதக்கி வச்சுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வந்து தக்காளி வெங்காயம் அப்புறம் போட்ட பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வந்து எண்ணெயிலே நல்லா வந்து வறுபட்டுச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி மசாலாலே கொஞ்சம் உப்பு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரோட்டு கடை ஸ்டைலில் நம்ம வந்து நூடுல்ஸ் செய்கிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து மசாலா தூள் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும். அப்புறம் மல்லித்தூள் வாசனைக்காக கொஞ்சம் மல்லித்தூளும் போட்டுக்கலாம். இப்போ அந்த இப்பி நூடுல்ஸில் தந்திருக்கிற மசாலா தூள் மொத்தம் 6 பாக்கெட் போட்டோம். 6 பாக்கெட்ல 6 பாக்கெட் இருக்கும். அந்த 6 பாக்கெட்டையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ 6 பாக்கெட்டில் இருந்த எல்லா மசாலா தூளையும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்க்கவே மசாலா ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற தண்ணியை வடித்து வச்சு நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அந்த நூடுல்ஸை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணால் ரெடியாக உங்களுக்கு ரோட்டு கடை ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். நம்ம வடித்து வச்சுருக்கிற நூடுல்ஸை வந்து போட்டுக்கலாம். வடச்சட்டியில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த நூடுல்ஸ் வந்து போட்டுக்கலாம்.
எல்லாம் வடிச்சு வச்சனால அப்படியே கெட்டி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலாவோட நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா ஒரு இலையில போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். வாங்க சாப்பிடலாம். நல்லா ரோட்டு கடை ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் செஞ்சுருக்கோம். அந்த நூடுல்ஸை வந்து நம்ம வாழை இலை இல்லை, அதனால் நம்ம வந்து தேக்கு மரம், நம்ம வீட்டில் தேக்கு மரம் இருந்துச்சு. அந்த தேக்கு மரத்துலேருந்து ஒரு இலையை எடுத்து அந்த இலையில சர்வ் பண்ணி சாப்பிடலாம். நல்லா நூடுல்ஸ் நல்லா கெட்டியாகவே ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்தனால கெட்டி ஆயிடுச்சு. ரோட்டு கடை ஸ்டைல்ல நம்ம இப்பி நூடுல்ஸ் செஞ்சோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே நல்லா சூப்பரா இருக்கு गाइस.